அப்போ நாங்கள் ஜீசஸ் கால்ஸ் கிட்ட தான் இருந்தோம். ஜீசஸ் கால்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? அடையார் ஜீசஸ் கால்ஸ். அங்கே தான் ராஜா ஆனந்தபுரத்தில் தான் இருந்தேன். அப்போது ஜீசஸ் கால்ஸ் நிறைய ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். அப்போது ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளலை. அப்போ ஜெபிச்சிருக்காங்க நிறைய பேர் எழுதி வச்சு ஜெபிப்பாங்களாம் ஜீசஸ் கால்ஸில். இந்த நடிக்கிறவங்கலாம் வரணும், இந்த நடிகைகள்லாம். அப்போ என்னை எழுதி வச்சு ஜெபிச்சிருக்காங்க. நான் ரசிக்கப்பட்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க, அந்த இது சாட்சி ஃபஸ்ட் இதெல்லாம் இல்லை. அப்போ எழுதி வச்சு ஜெபிச்சா ஜெயம் எடுக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ 98 என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட என் கதையெல்லாம் சொன்னோன்னு அவன் சொன்னான், 83 என் கூட ஆக்ட் பண்ணவன், நீ வா சாந்தி, நான் ஒன்று வச்சு அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா நான் ராஜராஜ சோழன், அது குந்தவி நான் தான் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே நிறையா சரித்திர நாடகங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தமிழ் நல்லா பேச தெரியும், டான்ஸ் ஆடுறது, இங்கே ஹிந்தி படம் எல்லா கேரக்டர்ஸ் பண்ணதுனால இப்படி போயிட்டு இருந்துச்சு. இந்த பொருள் இந்த நகையெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து இப்படி சொன்னாலன்ட்டு, சரி நான் உன் கூட வந்து இருக்கேன்டி, அம்மா தங்கச்சியும் கணவர்கிட்ட விட்டுறேன் கணேஷ்கிட்ட அப்படின்ட்டு அவர்கிட்ட விட்டுட்டு இவ கூட வந்துட்டேன். 99 கணேஷ் விட்டு பிரிகிறேன். அப்போது அவள் தான் பார்த்துக்கிட்டா. ஒரு 3 வருஷம் அவள் கூட இருந்தேன். அவள் தான் எல்லாம் பார்த்துக்குவா. லீஸுக்கு கொஞ்சம் நகை விற்று லீஸுக்கு போனேன். மாதம் வாடகை என்கிட்ட கேட்டு வாங்கினா ஏமாந்து கொடுப்பேன். அப்படி தான். ஏன்னா நடிக்கிறவங்க என்னன்னாக்கா ஒரு அன்புக்கு தான் ஏங்குவோம். எத்தனை பேர் இப்போ ஏசப்பாவோட அன்பு நம்மக்கிட்ட இருக்குது பூர்ணமாக. அப்போ வந்து அது கிடையாது இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை வந்து என் மேலே சாபம் விட்ட தாய் தான், நீ நாசமாக போய்ட்டு வடி, சம்பாரித்து கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறதான். அப்படி யாரால் சொல்ல முடியும் அந்த வார்த்தையை இல்லை? அப்போ இப்படி போயிட்டு அவள் ஃப்ரெண்டு 3 வருஷம் அவள் கூட போயிருந்தேன். அப்போ நான் 4 பட்டு எடுத்து அவளுக்கு 2 பட்டு எடுத்து கொடுப்பேன். 2 முத்து பவளம் மணி 2 லைன் போட்டிருப்பேன். தங்கத்தை மதிக்கவே மாட்டேன். அதை ஆண்டவர் மதித்து தூக்கியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. யாரு? இயேசு. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்த